பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இப்போது ஒரு செய்தி வந்துச்சு, அதிகமான வீடியோக்கள் பகிரப்பட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சவுதியில் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஜித்தாலேயே என்ன இருக்குதுன்னா கடுமையான மழை பெய்து வெள்ளமே பெருக்கெடுத்திருக்குது. அதிகமான வாகனங்கள் முதல் கொண்டு அடிச்சுட்டுலாம் போயிருக்கு. கடுமையாக இருக்குது. வரலாறு காணாத அளவுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நமக்கு சவுதினாவே எதை பற்றி தெரியும்? அங்கே பார்த்தீங்கன்னா பாலைவனம், சரியான வெயில்னு தெரியும். ஆனால் அங்கே நடந்திருக்கிறத பாருங்கள். நான் எதை பற்றி பேசுகிறேனோ அதனுடைய கிளிப்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன். இமேஜும் வரும், வீடியோவும் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவரை வரலாற்றிலே இந்த அளவுக்கான ஒரு வெள்ளம் பதியலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் மழை பெய்து பெரும் காற்றெடுத்து அதுக்கப்புறம் வெள்ளம் அடிச்சு போகுது. இதில் பாருங்கள், ரோட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் அடிச்சு போயிட்டு இருக்கு. ரோட்டில் தண்ணி அடிச்சுட்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சவுதியில் மழை பெய்ஞ்சிருக்குன்னா அது ஒரு அதிசயம் தான் சொல்லணும். அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா சவுதியில் பெய்யாது. நம்ம நாட்டில் நம்ம ஊரில் பெய்யறது வேற. அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு இந்த அளவுக்கு வெள்ளம் வர்ற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா மழை வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அணைக்கட்டெல்லாம் நிறைஞ்சு அது என்ன ஆயிருக்கு, ஓவர் ஃப்ளோ ஆயிருக்கு. வேற வழி இல்லை. அதை திறந்து விடாமல் இருந்துட்டா என்ன ஆயிரும், ஊருக்குள்ளே போகுதுங்கிறனால வேற வழி இல்லாமல் திறந்துதான் விட வேண்டியதாயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்படி வெள்ளக்காடாக இருந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் இது பார்த்துக்கோங்க, இது பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுல் ஹரம்லேயே எடுக்கப்பட்டது. அப்படி ஒரு காற்று வீசுது, நடந்து போக கூட முடியல. இருக்கிறவங்களெல்லாம் இழுத்துட்டு போகுது. நிறைய பேர் கீழே விழுகுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம ரோட்ல எல்லாம் பார்க்குறோம் இல்லை, காவல்துறை என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஒரு பேனர் மாதிரி யாரும் நடுவில் கிராஸ் பண்ணி வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ரோட் டிவைடர் மாதிரி என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனசரால் சாதாரணமாக அசைக்க முடியாது. ரொம்ப கனமாக இருக்கும். அப்படிப்பட்ட பொருட்களே என்ன ஆகுதுன்னா காற்றுக்கு தள்ளிட்டு போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா லைனாக நிறுத்தி வச்சு பிரிச்சிருப்பாங்க. அது மஸ்ஜிதுல் ஹரம் அப்படிங்கிறது பெரிய இடமா இருக்கும். அந்த பெரிய இடத்த பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டிவைடர் மாதிரி அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட டிவைடர்கள்லாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா அடிச்சு போயிட்டே இருக்குது. பச்சை கலர்ல பார்த்தீங்கன்னா டிவைடராக இருக்கும். அதெல்லாம் போகுது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. ஏன்னா மழை பெய்யறதுனால அந்த ஃப்ளோர் இருக்கு பாருங்க, ஃபுல்லா அது ஏற்கனவே மார்பிள்ஸுங்கிறதுனால வழுக்கும். அதனால கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தவங்க எந்திரிக்க முடியல. அப்படியே என்ன ஆகுது, அந்த காத்துக்கு தள்ளிட்டு போகுது. இந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுதியில் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு ரெக்கார்டே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாமே ஒரிஜினல் வீடியோஸ் சவுதியிலேருந்தே வெளியே வந்தது தான். இன்னொரு வீடியோ, இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆறு என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆனால் மேலே ஃபுல்லாக என்ன இருக்கு, ஐஸாக இருக்குது. எங்கேயோ உடஞ்சி அப்படியே பார்த்தீங்கன்னா ஐஸோடு சேர்ந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணிகள் உறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அணைக்கட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா டேமு என்ன இருக்கோ அங்கே பார்த்தா பனியின் காரணமாக மேலே என்ன இருக்கும், உறைஞ்சு இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்ததுக்கப்புறம் உருகிரும். இப்படி மாற்றி மாற்றி உருகிரும். நைட் வந்தால் உறையும், பகல் வந்தால் உருகிரும். இப்படி இருந்துட்டு இருக்கும். ஆனால் திடீர்னு என்ன ஆகுது, இது நனைஞ்சு போகிறனால வேற வழி இல்லாமல் வெளியே வருது. அப்படி வெளியே வரும்போது ஐஸ் கட்டியெல்லாம் வருது. எந்த அளவுக்கு ஐஸ் கட்டினா, தரையெல்லாம் ஐஸ் கட்டியாக இருக்குது, தண்ணியெல்லாம் ஐஸ் கட்டியாக இருக்குது. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே மாட்டினவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் அவ்வளோதான், உறைஞ்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கும். அப்படியும் என்ன இருக்குதுன்னா, ஒரு பக்கம் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. அதை தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அல்லாஹு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக சவுதிக்கே ஒரு பெரும் படிப்பினையை கொடுத்துருக்கான். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சவுதி, மக்கா, மெதீனா இதெல்லாம் ரொம்பவே புனித ஸ்தலம், அல்லாஹுடைய வேதனையே இறங்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய பெரும் சோதனைகளே இறங்கி இருக்குது. சாதாரணமாக வரக்கூடிய மழைகளை விட அதிகமாக மழை பெஞ்சாவே அது என்ன ஆகுது, நம்மளுடைய பாவத்துக்கான பரிகாரமாக மாறிவிடும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்யும் போது என்ன துவா செய்வாங்கன்னா, எங்களுக்கு பயனுள்ள மழையை கொடுன்னு கேட்பாங்க. பயனுள்ள மழைன்னா என்னன்னா, மழை பெஞ்சா அதனால விவசாயம் செழிப்படையணும், தண்ணியெல்லாம் பார்த்தா சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கணும், மக்களுக்கு எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது. அதே பயனற்ற மழைனா அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அதுக்கப்புறம் விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்படும். உடல் ரீதியாக ஏதாவது நோய்கள் பரவப்படும். இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி நடந்தால் அந்த மழை நமக்கு ரஹ்மத்தான மழை கிடையாது. அப்போ மழை அல்லாஹ் கொடுத்தாலும் அது ரஹ்மத்தாகவும் இருக்கலாம், தண்டனையாகவும் இருக்கலாம். இதை பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சவுதி மன்னர் தான் காரணம் சொல்கிறாங்க. சவுதி மன்னர் எதுக்காக காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய வேலைகளை இப்போ அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுட்டு ஒன்று பாலஸ்தீனத்துக்கு சுத்தமாக ஹெல்ப் பண்ணுறதில்ல. பாலஸ்தீன மக்கள் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எதையுமே கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா,
அப்படியே வந்து வெளிநாட்டு கல்ச்சர்ஸ் எல்லாமே இப்போ வந்து சவுதிக்குள்ளே வந்துருச்சு. முதல்ல சவுதிக்குள்ளே வந்து அவ்வளோ ஹிஜாபாக இருப்பாங்க, இதுக்கெல்லாம் அலௌடு இல்லை அதுக்கெல்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து பாரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு தனியாக ரூம் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்குறை ஆடையோடு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸுங்கிற பேரில் வராங்க. அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் அவங்களே இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு சவுதியுடைய கொடியை அவங்க கையில் கொடுக்குறாங்க. அவங்க கையில் அதை வச்சுருக்காங்கன்னா அவங்களே அரைக்குறை ஆடையோடு இருக்காங்க. சவுதியுடைய கொடியில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதியிருக்கோம். அதை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க மேலே அப்படியே போத்தி நிற்கிற மாதிரிலாம் போஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாரும் கொந்தளிச்சு இதுக்கான தண்டனையாக தான் அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய மாற்றங்களை நம்ம வந்து சல்மான் அவர்கள்ட்ட பார்க்க முடியும். சவுதியுடைய மன்னர் தான் வந்து சல்மான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இந்த வீடியோ போட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நடந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த விஷயம் நடந்தது உண்மைதான். இப்போ நம்ம எடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்தது சவுதியில் நடந்தது தான். ஆனால் அது எப்போ நடந்துச்சுன்னு கேட்கும்போது அது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடந்துச்சு. போன வருஷம் நடந்ததுடைய நிகழ்வை எடுத்து கரெக்டாக இந்த சமயத்தில் இப்போ போட்டுவிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லாம் போட்டுட்ருக்காங்க. அதனால பார்த்துட்டு நமக்கே ஒரு அதிர்ச்சி, மறுபடியும் சவுதியில் இந்த மாதிரி ஒன்று வந்துருச்சான்ட்டு. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதிகமாக வந்து உருது அரபி இதில் தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான வீடியோஸ்கள் வருது. மோஸ்ட்லி அவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபேக் வீடியோவோ அப்படி இல்லாட்டினா ஆல்ரெடி நடந்த வீடியோவை எடுத்து இப்போ நடக்கிற மாதிரி போடுறாங்க. அதனால தான் இப்போ அந்த வீடியோ மறுபடியும் என்ன ஆகிட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் போனாவோ இல்லை ஃபேஸ்புக்கில் போனாவோ நீங்கள் இதை பார்க்க முடியும். என்ன அதெல்லாம் வேறு லாங்குவேஜில் இருக்கிறனால நமக்கு புரியாது. நிறைய பேர் பார்த்துட்டு அதை உண்மைன்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய வீடியோ அவங்க வச்சிருக்கக்கூடிய இமேஜ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வெள்ளம் வந்துருச்சு மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைப்போம். கண்டிப்பாக வெள்ளம் வந்துச்சு, மழை பெஞ்சிச்சு, பெரிய புயல் காற்று அடிச்சிச்சு, அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயம் உண்மைதான். ஆனால் அது இப்போ நடக்கல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது. இது அப்பப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த உருது பேசக்கூடியவங்க அரபி பேசக்கூடியவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது நடந்தது உண்மைதான், ஆனால் இது இப்போ நடக்கலை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தகவல் தெரியாமல் இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று வந்துட்டு இருக்குது, இது கரெக்டானு கேட்குறாங்க. அதனால தான் நம்ம வீடியோ போடுறோம். எது எப்படி இருந்தாலும் சவுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய வேதனை இறங்கும் போது நாம்பளாம் எங்கே இருக்கிறோம் யோசிச்சுக்கோங்க. அதனால அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திகஃபார் தேடுங்க. நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு அது ஒன்று தான் வந்து பரிகாரமாக இருக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.